சேலம் அன்னதானப்பட்டியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. இதனை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் மக்கள் கலைந்து செல்லாததால் டாஸ்மாக் கடை தற்காலிகமாக மூடப்பட்டது. இளம்பிள்ளை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு தீ விபத்தை தடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தீயணைப்பு துறையினர் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தீயணைப்புத்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவு தலைமையில் அமைச்சு பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் உலக தாய்மொழி நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சின்னப்பம்பட்டி அருகே சின்னப்பிள்ளையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பொன்மலர் 118 தனிமங்களின் பெயர்களை கூறினார். மாணவியை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பாராட்டி பரிசு வழங்கினர். என்னுடைய சார்பாக அவரை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த டிக்ஷனரியை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கவல்லி அருகே உள்ள நாகியம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா. இவர் அப்பகுதியில் உள்ள பெண்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். சேலம் அரசு கலை கல்லூரியில் வணிகவியல் மற்றும் கூட்டுறவுத்துறை மாணவ மாணவிகள் சார்பில் வர்த்தக கண்காட்சி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வணிகவியல் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த மாணவ மாணவிகள் சிறப்பான முறையில் வர்த்தக கண்காட்சி நிகழ்ச்சியை நடத்தினர். தமிழ்நாடு அரசு மோட்டார் வண்டிகள் பராமரிப்பு நிறுவன தொழிற்சங்கத்தின் வைர விழாவையொட்டி சேலத்தில் பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்கவல்லி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பச்சைமலை, ஊடை, காட்டுப்புதூர், கொடுங்கல் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் தேர்வு எழுதினர். இதனை எழுதுவதற்காக சுமார் 40 கிலோமீட்டருக்கு மேல் மாணவர்கள் பயணம் செய்வதாக பெற்றோர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே சிறப்பு பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவது காரணமாக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு ஜோலார்பேட்டை ரயில் பிப்ரவரி 23 மற்றும் 25, மார்ச் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் ஈரோட்டில் இருந்து திருப்பத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும். மறுமார்க்கத்தில் ஜோலார்பேட்டை ஈரோடு ரயில் திருப்பத்தூரில் இருந்து மட்டுமே புறப்படும். திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை இடையே இயக்கப்படாது என சேலம் ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. சேலம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்று ஒரே நாளில் மட்டும் 18 வயதில் இருந்து 26 வயதிற்கு உட்பட்ட 6 பெண்கள் காணவில்லை என வழக்குகள் பதிவாகியுள்ளது. சேலம் மாநகரில் மட்டும் தினந்தோறும் குறைந்தபட்சம் 3 நபர்கள் மாயமாவதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர், ஆத்தூர், நரசிங்கபுரம், புகலூர், பள்ளப்பட்டி ஆகிய நகராட்சிகள் மற்றும் சேலம் மாநகராட்சியில் 71 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அடிக்கல் நாட்டினார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த இளம் பேச்சாளர்கள் முகாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணையின்படி இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் தமிழக தொழில்துறை அமைச்சருமான TRP ராஜா சேலத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்காவை ஆய்வு செய்வதற்காக வருகை புரிந்தார். ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் 50க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். முத்துநாயக்கன்பட்டியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலில் வழிபாடு நடத்தி வருவதாகவும் அதற்கு மற்றொரு தரப்பினர் பிரச்சினை செய்து வருவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். சேலம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த சாருலதாவும் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த விக்னேஷும் சமூக வலைதளம் மூலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஓமலூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர். இரு வீட்டாரையும் காவல்துறையினர் அழைத்து பேசிய போது மணப்பெண் மீது சொத்துக்களை எழுதி வைக்க வேண்டும் என்று பெண் வீட்டார் கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து காதலன் தன்னுடைய சொத்துக்களை காதலியின் பெயரில் பத்திரத்தில் எழுதி வைத்து காதலியை கரம் பிடித்தார்.
மல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருபவர் 8ஆம் வகுப்பு மாணவிகள் 3 பேரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொண்டலாம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் ஆசிரியரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆத்தூர் தேமுதிக நகர செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் கடைகளை உடனே மூட வேண்டும் என்று பெண்கள் ஒப்பாரி வைத்து அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். கிச்சிப்பாளையத்தை சேர்ந்த சிவசக்திவேல் என்பவர் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் அஸ்தம்பட்டியை சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பவர் தன்னிடம் வாடகைக்கு கார் கேட்டதாகவும் அதிக வாடகை தருவதாக கூறியதால் தானும் தனது நண்பர்களும் சேர்ந்து 3 கார்களை கொடுத்ததாகவும் சுந்தர்ராஜன் வாடகையும் தராமல் காரையும் தராமல் ஏமாற்றியதாக தெரிவித்ததை அடுத்து விசாரணை செய்த போலீசார் சுந்தர்ராஜனை கைது செய்தனர். தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்ச்சி சேலம் நெத்திமேட்டில் இன்று நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டனர். வாழப்பாடியில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். மேலும் காய்கறி சந்தையையும் திறந்து வைத்தார். சேலம் வாழப்பாடி அருகே மேட்டுப்பட்டி டோல்கேட் அருகில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பாஜகவின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மணிகண்டன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்ட அரங்கில் வரும் செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி காலை 2025-26ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கை குறித்த பட்ஜெட் கூட்டம் நடைபெற உள்ளது. சேலம் மாநகர அம்மா பேரவை சார்பாக அதிமுகவின் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. சேலம் நெத்திமேடு பகுதியில் வீடு வீடாகச் சென்று அதிமுக ஆட்சியின் போது செய்த சாதனைகளை குறித்து பிரச்சாரம் செய்தனர். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.